வார வாரம் வர தமிழ் படங்களோட நாஸ்டாலஜியா கோட்டால இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்க படம் தான் மெய்யழகன். சொந்தம் யார்தான் இவனோ. வெல்கம் டு ஜோஜி டாக்ஸ். படத்தோட கதை என்னன்னா, அரவிந்த்சாமி சின்னதுல வந்து அவங்க சொத்துத்தாரால அவர் பூர்வீக வீட்டை வந்து வித்துட்டு ஒரே நைட்ல வந்து மெட்ராஸ் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் 20 வருஷம் கழிச்சு இவரோட சித்தி புள்ள கல்யாணத்துக்கு வந்து இவர் வந்து மெட்ராஸ்ல இருந்து அவர் அந்த கல்யாணத்துக்கு தஞ்சாவூருக்கு போயே தீரணும்னு சொல்லி அவர் கிளம்புறாரு. கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து அப்படியே ஒரே நாள் ரிசப்ஷன்ல வந்து கிஃப்ட் கொடுத்து கிளம்பிடலாம்னு சொல்லி வர்றாரு. அப்ப பார்த்தா கார்த்தி வந்து அத்தான்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப தாங்குறாரு. அதனால அவருக்கு வந்து அவன் கார்த்தி யாருன்னு தெரியல. ஆனா கார்த்திக் வந்து இவர் வந்து தெரியுது. இந்த மாதிரி அவங்க பழகிடும். இவர் வந்து ஃபர்ஸ்ட் கார்த்தி பேசுறதெல்லாம் வந்து இவருக்கு ஒரு மாதிரி எரிச்சல் தருது. போக போக வந்து ஒரு மாதிரி இவருக்கு வந்து கடுப்பானாலும் அப்படியே அவங்க கூட சரி பஸ் ஏற்றி ஒரு நாளைக்கு இருக்குன்னு சொல்லி அவர் போய் நைட் வந்து பஸ் ஏற்ற போறாரு. பார்த்தா பஸ் மிஸ் ஆயிடுது. அப்போ வந்து என்ன சொல்றாப்புல, கார்த்தி வந்து என் வீட்டில் தங்கிக்கோங்க ஒரு நைட்டு, நாளைக்கு போய்க்கோங்க அப்படின்னு சொல்றாப்புல. அந்த ஒரு நைட்டு போய் அந்த வீட்டில் தங்குறதுக்கு அப்புறம் கார்த்திக் கூட வந்து இவருக்கு மேலும் பிரச்சனை வந்துச்சா, அதுக்கப்புறம் அவர் கூட வந்து அந்த இதுவும் கனெக்ட் ஆச்சா, இதுதான் மீதி கதை. இந்த கதையில பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட தூக்கி நிறுத்துறதே அந்த மெயின் லீட் கேரக்டர்ஸ் தான். அதாவது அரவிந்த்சாமி அண்ட் கார்த்தி. இவங்க பெர்ஃபார்மன்ஸ் தான் அந்த படத்தையே தூக்கி நிறுத்துது. ஏன்னா இவர் வந்ததுக்கு அப்புறம் அரவிந்த்சாமி வந்து ஒரு மாதிரி இன்ட்ரோவெர்ட்டா அப்படியே வராரு. இங்க கார்த்தி வந்து பார்த்தா அப்படியே ஆப்போசிட் எக்ஸ்ட்ரோவெர்ட். அப்படியே நம்ம ஊருக்கானல வந்து ஒரு ஏரியால போகும்போது நம்ம பார்ப்போம், ஒருத்தன் கலாகலான்னு பேசிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இது பண்ணி இழுத்து போட்டு கவனிச்சுட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் கார்த்தி. இதுல வந்து அரவிந்த்சாமியோட அந்த சட்டில்டு அந்த ஆக்டிங் வந்து போக போக அவருக்குள்ள வந்து கார்த்திகை காட்டுற நெருக்கம் வந்து போக போக அவரோட கேரக்டரே மாத்துது. அப்படியே அவர் சின்னதுல வந்து அந்த வீடு இழந்து முன்னாடி எப்படி ஜாலியா இருந்தாரோ அதுக்கப்புறம் சந்தோஷமாகறாரு கார்த்திக் கூட சேரும்போது. கார்த்தி முதல்ல வந்து அப்படியே வந்து பேசிட்டே இருப்பார். இருந்தாலு அவர் வந்து நமக்கு அரவிந்த்சாமி மாதிரி நமக்கு அவர் மேல கடுப்பாகும். போக போக அவர் வந்து அவரோட அந்த பாசாங்கில்லாத அந்த அன்பு வந்து நமக்கு வந்து அதுக்கு கனெக்ட் ஆகும். அது பார்த்தாலே அது தெரியும். அது வந்து ஏன்னா இது இந்த கார்த்தி மாதிரி கேரக்டர் வந்து நம்ம நினைப்போம் ஃபர்ஸ்ட் இவன் வந்து ஓவர் டியூ பண்ண போறாரு, எப்படியும் அப்படியே பேசிட்டே கழுத்து இருப்பான்னு நினைச்சேன். ஆனா போக போக அந்த கேரக்டர் வந்து கார்த்தினே தெரியல. ஏரியால ஒருத்தர் இருக்கிற மாதிரியே தான் இருந்துச்சு அந்த படம் ஃபுல்லாவே கார்த்தியோட கேரக்டர். அரவிந்த்சாமி அதே மாதிரி தான். இவங்க ரெண்டு மெயின் கேரக்டரோட ஆக்டிங் தான் படத்தையே தூக்கி நிறுத்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க வைஃபா வந்து தேவதர்ஷினி வராங்க. வைஃபுங்கிறதே ரொம்ப நேரம் கழித்தா தெரியுது நமக்கு, அந்த அளவுக்கு வந்து காமிச்சிருக்காங்க, ஏன்னு தெரியல. அதுக்கப்புறம் ராஜ்கிரண் வராரு. அவர் வரும்போதெல்லாம் அழுதுட்டு தான் இருக்காரு. அப்புறம் ஸ்ரீதிவ்யா வந்து ஒரு பாட்டுக்கு வர மாதிரி ஒரு சீனுக்கு வராங்க. ஒரு 1.5-2 சீன் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் லைவ்லயே காமிச்சிருக்காங்க. ஆனா நிறைய ஆனா வந்து இந்த படத்தோட ஒரே பிரச்சனைனா அந்த 3 மணி நேரம் தான். ஏன்னா இவங்க 2 பேரும் பேசுறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க, எதோ பேசுறாங்க. அதுல ஒரு சீன் 1/2 மணி நேரம் வந்து படத்துக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. அப்படியே வேற எங்கேயோ போய் ஏதோ பேசிட்டு இருக்காரு. அது பார்க்கும்போது நமக்கு நல்ல ஜாலியாக தான் இருந்துச்சு. சரி குடிச்சிட்டு இப்படி தானே பேசுவானுங்க, ஹிஸ்ட்ரி வரலாறு நாங்களாம் சும்மா இல்லை இதுன்னு சொல்லி அந்த மாதிரி கண்டனம் பேசுறது. அது வந்து பேசுற பொருள்லாம் உண்மைதான். ஆனா படத்துக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அது பார்க்கும்போது நம்ம கனெக்ட் ஆச்சு. ஏன்னா நம்ம எப்பாச்சும் வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது வந்து ஜாலியாக இப்படி பேசுவோம்ல, எங்கெங்கேயோ போய் கிபிலாம் போய் எங்கெங்கேயோ போய் சுத்திட்டு இருப்போம். அந்த மாதிரி தான் இதுல கார்த்தி பேசுறது. அது நல்லா இருந்துச்சு. 4 பீர் அடிச்சுட்டு பேசுறாங்க, பரவாயில்ல. அது டாஸ்மாக் பீர் தான், அது நல்லா அப்படிதான் ஏறும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடிக்கிற லொக்கேஷன் எல்லாம் அட்டாசமா இருந்துச்சு. அதாவது இந்த மாதிரி படங்கள் வந்து கான்வர்சேஷன் உள்ள படங்கள் 2 கேரக்டருக்கு இடையில வந்து இது நிறைய படங்கள் நம்ம பார்த்துருப்போம். நம்ம இப்போ ஹாலிவுட்ல பிஃபோர் சன்ரைஸ் பிஃபோர் சன்செட் இந்த மாதிரி சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருமே அவங்க வாழ்க்கையை பத்தி பேசிட்டே இருப்பாங்க. இவர் டைரக்டரோட முந்தைய படம் கூட வந்து அப்படிதான் 96 லவ். அந்த லவ் வந்து ரீயூனியன்ல வரும்போது அவங்க 2 பேரும் நைட்டு ஃபுல்லா வந்து ஒரு இடத்துல சென்னை ஃபுல்லா சுத்துவாங்க. அதெல்லாம் வந்து நல்லா இருக்கும். அதே வந்து ஒரு ப்ளூ ஜேங்கிற ஒரு இங்கிலீஷ் படத்தோட ஒரு இதுதான் அது, அந்த இன்ஸ்பிரேஷன் தான் அந்த மேட்டர்லாம். இந்த மாதிரி பேசுற படங்கள் வந்து ஒரு ரொம்ப கஷ்டம் எடுக்கிறது. அதாவது இவர் வந்து அந்த சும்மா கான்வர்சேஷன்லேயே பில்டப் ஆகுது. அதாவது ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கிடையாது. அவங்க பேச்சிலே தான் அந்த படம் நகரும். அது வந்து அந்த டைலாக் ரொம்ப கஷ்டம்தான். ஆனாலும் வந்து 3 மணி நேரம் அதை பார்க்க முடியாது. அதான் தப்பு. ஏன்னா நிறைய வந்து இரலவன்ட் சீன்லாம் நிறைய இருக்கு. ஒரு 3/4 மணி நேரம்லாம் வந்து கட் பண்ணி வீசி இருக்கணும். லாஸ்ட்ல வந்து கிளைமேக்ஸ்ல வந்து அவர் நேம் அந்த தெரியறதுக்கு வேண்டி இவர் பண்றது வந்து ஒரு பாயிண்ட்ல முடிச்சிருக்கணும். அது வந்து இழுத்துட்டாங்க. அப்படியே 20 நிமிஷமா அப்படியே இழுத்து மெட்ராஸ் போயிட்டு வந்துட்டு அது தேவையில்லை. ஏன்னா அரவிந்த்சாமி வந்து அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது அந்த கோலம் போட்டுருப்பாங்க, அங்கேயே கேட்டுக்கலாம் அவர் பேர் என்னன்னு. அந்த படம் ஃபுல்லாவே வந்து இவர் வந்து 20 வருஷம் கழிச்சு இவர் தங்கச்சி வந்து வந்தே தீரணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. அது ஏன்னு தெரியல. ஏன்னா 20 வருஷம் வந்து அவங்க கான்டாக்டே பண்ணல யாருமே. மெட்ராஸ்ல தான் இருக்காங்க. ஈஸியா பண்ணிருக்கலாமே. அந்த அளவுக்கு தங்கச்சிக்கு இவருக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து நெருக்கமும் காமிக்கல. ரொம்ப வந்து உறவு முறை அந்த அளவுக்கு டீப்பான உறவு முறையும் காமிக்கல. அதனால வந்து இவர் வந்தே தீரணும்னு சொல்லி அவன் தங்கச்சி அடம் பிடிக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே செயற்கையா தான் இருந்துச்சு. ஏன்னா கதையோட இழுப்புக்கெல்லாம் வந்து இந்த ஹீரோ கேரக்டர் போற மாதிரி இருக்கு. அதாவது அவர் டைரக்டர் வேணுன்ட்டே அவர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து ரிசப்ஷன்ல வந்து கிஃப்ட் கொடுக்குறத வந்து எல்லாத்தையும் எடுத்து இவரே போடுவார். மகா கிரிஞ்சா இருந்துச்சு அந்த சீன். ஏன்னா
எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் பாட்டுக்கு சமணங்கால் போட்டு எல்லாத்தையும் மாட்டிட்டு இருப்பார் தங்கச்சிக்கு. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்குள்ள உறவு இருக்குன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப இதாக தான் இருக்கும், மேலோட்டமாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் வரும்போதெல்லாம். படத்துல லென்த்து தான் பிரச்சனை. இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜல்லிக்கட்டு காளை இதை பற்றிலாம் காமிக்கிறார். அது எந்த எதுக்குன்னு தெரியல. அது வந்து ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் கிராம ஏரியாவில் இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் அது கொஞ்சம் கூஸ் பம்ப் ஆகும்னு நினைக்கிறேன். அதே தேவையில்லாமல் ஒரு 20 நிமிஷம் வரும். அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி பற்றிலாம் பேசுவார். சோழ வரலாறு, அப்புறம் வந்து நம்ம இலங்கை இது தமிழ் இது அவங்களோட இது, அப்புறம் தூத்துக்குடி மேட்ரு, இது எல்லாமே சொல்லுவார். எல்லாமே கரெக்டான விஷயம் தான். ஆனால் அது படத்துக்கு சம்மந்தம் கிடையாது. சரி மப்படிச்சுட்டு வளர்றாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி எடுத்துக்கலாம், நம்ம ஜாலி தான் அதுவும். அந்த அவர் வந்து அப்போ சோழ இந்த போர்கள் பற்றி பேசுவார். அந்த கோவில் வெண்ணின்னு சொல்லி ஒரு ஏரியாவில் வந்து அந்த வெண்ணி பேட்டில் ஆஃப் வெண்ணிங்கிற அந்த நடந்த கரிகால சோழன் டைமில் நடந்த அந்த வார பற்றிலாம் பேசுவார். அது சூப்பராக இருந்துச்சு. ஆனால் படத்துக்கு சம்மந்தம் இல்லை, அது நமக்கு நல்லா இருந்துச்சு அது. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு கோவில், ஒரு ஒரு பாலடைஞ்ச கோவில், அந்த போர் நடந்த இடத்துல ஒரு பாலடைஞ்ச கோயில் இருக்கும், அங்கே சேரலாதனோடது. அந்த கோயில் முன்னாடி அந்த சேரலாதனோட நடுக்கல் இருக்கும். அங்கே போய் வந்து மெடிடேஷன் பண்ணுவோம் கார்த்தி, அங்கே போய் தனியாக. அது வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு. ஒரு ஊர்ல போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு அந்த சீன்லாம். அதாவது அங்கங்க ஒரு மொமெண்ட்ஸ் தான் இருந்துச்சு. அது நுவான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்க தான் இருக்கும், படம் ஃபுல்லா கிடையாது. இவர் வந்து வேணுன்ட்டே வந்து அந்த நாஸ்டாலஜியாவை வந்து அவர் வந்து ரொம்ப உருகி உருகி பண்றாரு. அது 3 மணி நேரத்துக்கு 10 வேண்ட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு 1.5 to 2 மணி நேரம் தான் எடுக்கணும் அது கண்டிப்பா. அப்புறம் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்து மேல ஒரு கடுப்பு இருக்குன்னு. ஏன்னா 96ல இதே மாதிரி தான் சொத்து பார்த்தீங்கன்னா ஒரே நைட்ல போயிடுவாங்க எல்லாம் குடும்பமே, அந்த வீட்டு காலி பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க அந்த புள்ள பார்க்கறக்குள்ள. இதுவும் அதே மாதிரி தான். வீட்டில் அந்த சொந்த வீடை வந்து சொத்து பிரச்சனைனால சொந்த வீடை இழந்துட்டு தான் மெட்ராஸ் வருவாங்க. அது வந்து ஒரு மெயின் மேட்டரா பார்க்க. இவர் கிராமத்து மேலே இவருக்கும் ஒரு கடுப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் இருக்கு. ஏன்னா இவர் கிராமத்தை வந்து புகழ்ந்தெல்லாம் பேசல, இந்த மாதிரி கடுப்பையும் சொல்றாரு. அது வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி பட்டும் படாம தான் சொல்றாப்புல. அந்த மாதிரி தான் இதுவும் இந்த படத்துல இருக்கு. அவர் வந்து வீட்டை காலி பண்ற மேட்டர் வந்து ரெண்டுலயுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. 96ஓட ரெசம்பளன்ஸ் வந்து இதுலயும் ஃபர்ஸ்ட் லெவல் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் வரும்போது தஞ்சாவூர் கோயில் எல்லாம் பார்த்து அப்படியே உருகுறாரு, அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு வராரு. அப்படியே நல்லா இருந்துச்சு அதெல்லாம். உண்மையிலுமே அரவிந்த் சாமிக்கு வந்து இந்த நாஸ்டாலஜியா மேல எல்லாம் நம்பிக்கையில நினைக்கிறேன். கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு, அது மட்டும் நல்லாவே தெரியுது. அந்த நைட் 2 கேரக்டருக்குள்ள வந்து அந்த ஊர்ல சுத்துறது, அந்த ஏரியாலாம் நல்லா இருந்துச்சு. காமெடி அப்பப்போ வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. கார்த்தி பண்றதுலாம் அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் தான். ஆனா 2 மணி நேரம் நீங்க படம் எடுத்திருந்தீங்கன்னா அட்டகாசமா வந்திருக்கும். அது மட்டும் உறுதி. ஏன்னா 3 மணி நேரம் நீங்க செதுக்கறதுக்கு வந்து நீங்க வந்து என்ன லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் எடுக்கல, அவதார் எடுக்கல. சிம்பிள் 2 ஹவர்ஸ் என்னதுக்கு? இந்த மாதிரி நிறைய படம் வந்திருக்குல்ல. இப்ப கன்னடத்துலயும் அந்த சிம்பிளாங்கி அந்த லவ் ஸ்டோரின்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த லவ் பத்தியே பேசிட்டு இருப்போம். அதெல்லாம் நல்ல ஒரு ட்ரை இதுதான். ஆனா அதுல வந்து 2 மணி நேரத்துக்கு மேல இந்த படங்கள் வந்து மீறவே கூடாது. நீங்க வந்து வேணுன்ட்டே இழுத்துருக்கீங்க, அதுதான் தப்பு. மற்றபடி வந்து இது வந்து ஒரு ஆவரேஜ் வாட்சா வந்து வாங்கினதுக்கு காரணமே அந்த டைம் டியூரேஷன் தான். மற்றபடி இது வந்து ஒரு நல்ல இதுதான். இது வந்து நீங்க பிடிக்கும்னு சொல்லலைனாலும் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் இந்த படம். தேங்க்யூ.